In this class, we are going to discuss about Kepler's laws. இந்த Kepler's laws வந்து இந்த planetary motionsக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? Kepler's laws வந்து 3 laws இருக்கு. Kepler's first law, Kepler's second law, Kepler's third law. ஒவ்வொரு லாவையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Kepler first law பார்க்கலாம். Kepler first law. Kepler first law. இந்த Kepler first lawக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா law of orbit. Law of orbit அப்படின்றோம். ஏன்னா இந்த கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லால தான் வந்து இந்த பிளானட்ஸ் வந்து சன்னை வந்து எப்படி என்ன பாத்துல வந்து மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து இது வந்து லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லா ஆஃப் ஆர்பிட் நம்ம எடுத்துக்கிறோம். சரிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சன் இங்க கெப்லர் ஃபர்ஸ்ட் லால எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஆல் த பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி சன் இன் an elliptical orbit with the sun is one of its focus. சரிங்களா? ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ் அப்படி எடுத்துக்கிறோம். அதாவது வந்து எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஆர்பிட் இருக்கும். எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஆர்பிட் இருக்குப்பா. எலிப்ஸுக்கு வந்து ஒரு ஆர்பிட், ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். சரிங்களா? எலிப்ஸுக்கு வந்து எத்தனை ஃபோக்கஸ் இருக்குன்னா ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப இங்க ஒரு ஃபோக்கஸ் இங்க ஒன்று எடுத்துக்கலாம், இங்க ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. இது ஃபோக்கஸ் 1, ஃபோக்கஸ் 2. சன் வந்து ஒன் ஆஃப் தி ஃபோக்கஸ்ல இருக்கும். பிளானட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சன் இன் an elliptical orbit with sun is at one of the focus. இதுதான் கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஒரு முறை கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா டிஃபைன் பண்ற பாருங்க. ஆல் தி பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் in an elliptical orbit with sun is one of its focus. இதுதான் கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? சரி, இதுல வந்து மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் எதுவும் கிடையாது, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தான். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கெப்லர் செகண்ட் லா. கெப்லர் செகண்ட் லா பார்க்கலாம். சரிங்களா? கெப்லர் செகண்ட் லா ஆக்சுவலா இதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா கெப்லர் செகண்ட் லாக்கு வந்து லா ஆஃப் ஏரியா அப்படின்னு இருக்கும். லா ஆஃப் ஏரியா. சரிங்களா? கெப்லர் ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. கெப்லர் ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் ஆர்பிட். ஏன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் எந்த ஆர்பிட்ல போகுதுன்னு சொல்றதுனால அதுக்கு லா ஆஃப் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து கெப்லர் செகண்ட் லா வந்து லா ஆஃப் ஏரியான்னு வருது. ஏன் லா ஆஃப் ஏரியான்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகுது. சரி, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம். இப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்குன்னு எடுத்துட்டோம். கரெக்டுங்களா? சரிப்பா. சன் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ்ல இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப சன் வந்து ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ், இங்க தான் சன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப பிளானட் இங்க இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்ப பிளானட் மூவ் ஆயிட்டே இருக்கும். எய்தர் இப்படி மூவ் ஆகலாம், இல்லைன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பிளானட் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு, அடுத்து வந்து இந்த செகண்ட் பொசிஷனுக்கு போயிருக்குன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இருக்கு பாருங்க. இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த லைனை நான் கன்சிடர் பண்றேன். நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நல்லா பாருங்க, இங்க இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த டைரக்ஷன்ல தான் பொசிஷன் வெக்டாரும் இருக்கும். ஃபோர்ஸும் பொசிஷன் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு போது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப வந்து ஒரு லைன் எடுத்திருக்கோம். என்ன லைன் எடுத்திருக்கோம் பாருங்க. சன்னும் பிளானட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்கேன். அந்த லைன் டைரக்ஷன்ல தான், இந்த லைன் டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சன் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் தி பிளானட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து லைன் ஜாயினிங் தான் இருக்கும். பொசிஷன் வெக்டாரும் அதே லைன்ல தான் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ வந்து பிளானட் இப்படி மூவ் ஆகுது. இங்க இருந்து பிளானட் ஒரு t=0 இங்க இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த பிளானட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷனுக்கு பிளானட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு கவனிங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன் இருக்கும்போது இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் என்ன ஆகும்? மூவ் ஆகும். லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் வந்து நமக்கு மூவ் ஆகுது. கரெக்டுங்களா? சரி, மூவ் ஆகுதுன்னு இப்படி எடுத்துக்கலாம். லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் வந்து இங்க இருந்து இப்படி மூவ் ஆயிருக்குப்பா. எங்க இருந்து? இந்த பொசிஷன் இங்க இருந்து இப்படி மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் ஸ்வீப்ஸ் சம் ஏரியா. அப்போ நான் ஷேடட் பார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷேடட் பார்ட் தான் இந்த ஸ்வீப்ஸ் ஏரியா. இந்த ஏரியா வந்து ஸ்வீப்ஸ், அதாவது லைன் ஜாயினிங், இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் ஸ்வீப்ஸ் சர்டைன் ஏரியா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து இங்க வரதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்க 10 டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி வேற ஒரு பொசிஷன் எடுக்கலாம் பாருங்க. வேற ஒரு பொசிஷன் எடுப்போம். இங்க ஒரு பாயிண்ட், இது வந்து P1 டேஷ்னு எடுத்துக்கலாம் பிளானட். இங்க வந்து என்ன பண்ணலாம், P2 டேஷ்னு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. இப்படி எடுக்கும்போது
உங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ P1 dash P2 dashன்னு எடுத்திருக்கேன். இங்க என்ன சொல்ல போறேன்றதை கவனிங்க நீங்க. இப்போ வந்து இந்த P1 இது கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி இது P2 இந்த லைன் இப்படி கனெக்ட் பண்றேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க, அதாவது இங்க லைன் ஜாயினிங் இந்த சன்னும் P1 டேஷ்ல கனெக்ட் பண்றது, சன்னும் P2 டேஷ் கனெக்ட் பண்றது இருக்கு. இப்போ வந்து P1 டேஷ்ல இருந்து P2 டேஷ்க்கு இப்படி வந்திருக்கு. இங்க வந்து என்னது P1ல இருந்து P2 போறது 10 டேஷ்னு எடுத்துக்கலாம், 10 நாள்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரதுக்கும் 10 நாள்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ இந்த லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் ஸ்வீப் சர்டன் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா அதாவது சேம் டைம் இன்டர்வல், இங்க டைம் இன்டர்வலும் இங்க டைம் இன்டர்வலும், அதாவது ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட், 2 டிஃபரெண்ட் கேசஸ் எடுக்கிற, ரெண்டுமே சேம் டைம். இதுல வந்து ஏரியா எப்படி ஈக்குவலா இருக்குமா அன்ஈக்குவலா இருக்குமா எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சரி, அதுக்கு இது இந்த ஏரியா அதாவது ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இந்த ரெண்டு டிஃபரெண்ட் கேஸ் எடுக்கிறேன். இந்த கேஸ்லயும் இங்க கேஸ்லயும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம், செகண்ட் கேஸ்ல டைம் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல லைன் ஜாயினிங் தி சன் அண்ட் பிளானட் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியா ஆர் அன்ஈக்குவல் ஏரியான்னு பார்க்கலாமா? சரி, அதுக்கு எப்படி பண்ணலாம்னா, இங்க ஃபோர்ஸும் பொசிஷன் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் நல்லா கவனிங்க, ஃபோர்ஸும் பொசிஷன் வெக்டாரும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? சரி, அப்போ ஃபோர்ஸும் பொசிஷன் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் பொசிஷன் வெக்டார் என்ன வரும்னு சொல்லுங்க? ஃபோர்ஸ் parallel to பொசிஷன் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? சரி, இப்படி இருந்துச்சுன்னா ஆங்கிள் 0 வரும். அப்போ டார்க் என்ன ஃபார்முலா? FR sin θ தானே வரும். FR sin θ வந்துச்சுன்னா θ 0ன்றதுனால sin 0 0 வந்துடும். ஸோ டார்க் 0 வந்துடும். டார்க் 0 வந்துச்சுன்னா டார்க் ஆக்சுவலா டெஃபினேஷன் என்ன சொல்லுங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். டார்க் என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் 0. அப்போ டார்க் ஆக்ட் ஆகுதுன்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு, கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா? I into omega. I into omega equal to constant அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ஐக்கு என்ன ஃபார்முலா? mr ஸ்கொயர். ஏன்னா வந்து சன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிளானட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ வந்து இந்த பிளானட் பார்ட்டிகிள் மாதிரி, ஏன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டரா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க? ரொம்ப கிரேட்டரா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? சரி, அப்போ கிரேட்டரா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா வந்து இது இப்போ பிளானட்ஸ் வந்து பாயிண்ட் சைஸ் மாஸ் மாதிரி எடுத்துட்டு mr ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போட்டாச்சுப்பா. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த mr ஸ்கொயர் ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இந்த பார்ட்டி இந்த பிளானட் வந்து இப்படி சுத்திட்டே இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மாஸ் ஆஃப் தி பிளானட் மாறாது இல்லப்பா. மாஸ் ஆஃப் தி பிளானட் வந்து மாறாது. சரி, அப்போ மாஸ் ஆஃப் தி பிளானட் மாறலைன்னா ஆர் ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? ஒமேகாக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒமேகாக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா dθ by dt, dθ by dt அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? dθ by dtன்னு பார்த்துருந்தோம் நம்ம. சரி, இப்போ போத் சைடு வந்து நம்ம ஆஃப் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 1/2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஆங்கிள் சும்மா dθன்னு எடுத்துங்க. இந்த ஆங்கிள் dθ எடுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, ஆஃப் ஆர் ஸ்கொயர் dθ இல்லைன்னா dθ இல்லாம θ கூட எடுத்துங்க, கன்ஃபியூஷன் இல்லாம θன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க dθ by dt தானே வருது. இதுக்கு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாமா? கான்ஸ்டன்ட் எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, ஆஃப் ஆர் ஸ்கொயர் θன்னு போட்டுட்டு இங்க d by dtன்னு போட்டுக்கலாம். இப்படின்னு எழுதிங்க. இப்படி எழுதிட்டு இந்த ஆஃப் ஆர் ஸ்கொயர் θ தான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இது வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த இது எடுத்துமா ஏரியா ஆஃப் தி செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் என்ன சொல்லுங்க? ஏரியா ஆஃப் செக்டாருக்கு வந்து ஃபார்முலா வந்து ஆஃப் ஆர் ஸ்கொயர் θ. ஆஃப் ஆர் ஸ்கொயர் θ. θ வந்து வெரி ஸ்மால்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆஃப் ஆர் ஸ்கொயர் θன்னு எடுத்திருக்கேன். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த பேஜுக்கு போறோம் பாருங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? d by dt ஆஃப் ஆஃப் ஆர் ஸ்கொயர் θ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஆஃப் ஆர் ஸ்கொயர் θன்றது என்னது? ஏரியா ஆஃப் தி செக்டார் தானே. அப்போ dA by dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். dA by dt இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு. ஆல்ரெடி ds by dt என்றது நமக்கு வெலாசிட்டி தானே. ds by dt என்றது வெலாசிட்டி தானேப்பா. அந்த மாதிரி இங்க என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த d by dt ஆஃப் ஆஃப் ஆர் ஸ்கொயர் θ எடுத்துங்க. ஆஃப் ஆர் ஸ்கொயர் θன்றது என்ன சொல்லுங்க? ஏரியா. அப்போ dA by dtன்னு எடுத்திருக்கேன். இங்க வந்து கொஞ்சம் பாருங்க, ds by dt ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? இது வந்து லீனியர் வெலாசிட்டி.
இது வந்து கான்ஸ்டன்டா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஈக்குவல் பாடி கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி dA by dt ன்னா ஈக்குவல் ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இஸ் ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது நல்லா கவனிங்க, இன்னொரு முறை சொல்றேன் கேட்டுங்க. இங்க A1 ஏரியா இங்க A2 ஏரியான்னு இருந்துச்சுன்னா இங்க டைம் T1 இது T2ன்னு எடுத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிக்கணும், T1 is equal to T2, T1 equal to T2 கண்டிஷன் எடுத்தீங்கன்னா A1 is equal to A2ன்னு வரும். அதாவது ஈக்குவல் ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், இதுதான் வந்து லா ஆஃப் ஏரியான்னு சொல்றோம். இந்த அப்போ dA by dt என்றது ஏரியல் வெலாசிட்டி தானப்பா. அப்போ ஏரியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப என்ன வர சொல்லுங்க? இது வந்து என்ன சொல்றோம்னா ஏரியல் வெலாசிட்டி, ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால ஏரியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருது. அப்போ வந்து லா செகண்ட் லா, கெப்லர் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா வந்து ஏரியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு வருது. அது அப்படின்னா ஈக்குவல் ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இஸ் ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதுதான் வந்து செகண்ட் லா. அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா செகண்ட் லா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? கெப்லர் செகண்ட் லா, லா ஆஃப் ஏரியான்றது லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தானே சொல்றோம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து நம்ம எந்த டெஃபினேஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம்னா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா கெப்லர் செகண்ட் லா வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து கெப்லர் செகண்ட் லா வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது கன்சிக்வன்ஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ கெப்லர் செகண்ட் லாவும் ஆங்குலர், கெப்லர் செகண்ட் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஒபே பண்ணுது. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பிளானட் வந்து இந்த சன்னு எடுத்துங்க, ஒரு பிளானட் வந்து இப்படி சுத்திட்டே இருக்குன்னு எடுத்துங்க. அப்படி பிளானட் சுத்திட்டு இருந்ததுன்னா எல்லா பாயிண்ட்லயும் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ், எல்லா பாயிண்ட்லயும் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ். சப்போஸ் இந்த பாயிண்ட் இது இங்க இந்த பாயிண்ட் வந்து இங்க வெலாசிட்டி v1ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் இது வந்து பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கலாம், இது பாயிண்ட் 2ன்னு எடுத்துங்க. பாயிண்ட் 2ல வெலாசிட்டி v2ன்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு கேஸுக்கும் எப்படி இருக்கு வெலாசிட்டி ரிலேஷன் கொண்டு வரது பாத்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் தானே, டார்க் 0 தானே வருது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் செகண்ட் பாயிண்ட். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்ன வருது? mr ஸ்கொயர் ஒமேகா, இல்லைன்னா mvr எடுத்துக்கலாம், mvr எடுத்துக்கலாம். அப்போ mv1 r1 இஸ் ஈக்குவல் டு mv2 r2 அப்படின்னு எடுத்துக்கலாம். m கேன்சல் ஆயிரும், மாஸ் ஆஃப் தி பிளானட் மாறாது, மாஸ் ஆஃப் தி பிளானட் வந்து மாறாது. சரிங்களா? அப்போ v1 r1 இஸ் ஈக்குவல் டு v2 r2 அப்படின்னு வந்துடும். இதுதான் ரிலேஷன். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும்போது, ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல பிளானட் சுத்திட்டு இருந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டிக்கும் அந்த பொசிஷன் வெக்டாருக்கும் ரிலேஷன் என்ன பாத்தீங்கன்னா v1 r1 ஈக்குவல் டு v2 r2. ஸோ v into r ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், v into r ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், v இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, அப்படின்னா சன் இது வந்து பிளானட் வந்து சன்னுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா வந்து பாஸ்டா சுத்தும், சன்னுட்டு தூரமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா ஸ்லோவா சுத்தும், அந்த மாதிரி இருக்கும்பா. சரிங்களா? அப்ப வந்து நம்ம கெப்லர் செகண்ட் லா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெப்லர்ஸ் தேர்ட் லா. கெப்லர்ஸ் தேர்ட் லா, கெப்லர்ஸ் தேர்ட் லா பார்க்கலாம். சரிங்களா? தேர்ட் லா, கெப்லர்ஸ் தேர்ட் லா பார்க்கலாம். கெப்லர்ஸ் தேர்ட் லாக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, கெப்லர்ஸ் தேர்ட் லா சொல்றேன். கெப்லர்ஸ் தேர்ட் லாக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் பீரியட், லா ஆஃப் பீரியட்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். லா ஆஃப் பீரியட், சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். கெப்லர்ஸ் தேர்ட் லாக்கு வந்து லா ஆஃப் பீரியட்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரி, இப்போ வந்து ஏன் லா ஆஃப் பீரியட்ன்றது பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன் தானே, எலிப்டிக்கல் ஆர்பிட் தானே. இது சும்மா இந்த லா ஆஃப் பீரியடுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன் இன் அன் அப்ராக்சிமேட்லி எலிப்டிக்கல் ஆர்பிட், சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து சன் வந்து இங்க சென்டர்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி, இங்க பிளானட் இங்க இருக்கு, சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துற மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெரிவேஷன் டெரைவ் பண்றதுக்காக. சரிங்களா? ஆக்சுவலா பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சுத்துது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ரேடியஸ் எடுத்துக்கலாம். லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் வந்து நம்ம ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு வருது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க மாஸ் ஆஃப் தி சன் ms எடுத்துக்கலாம், மாஸ் ஆஃப் தி பிளானட் mp எடுத்துக்கலாம். சரிங்களா?
இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? GMS into MP divided by R ஸ்கொயர். இங்க வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா MV ஸ்கொயர் பை ஆர்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? MV ஸ்கொயர் பை ஆர்னு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த 6 இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இங்க வந்து ஆக்சுவலா MP இருக்கும், மாஸ் ஆஃப் தி பிளானட்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த MP கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிளானட் இந்த சர்க்குலர் பாத்துல சுத்தணும் இல்லையா? அப்ப ஸ்பீடுக்கு வந்து 2 pi r by t. t என்றது டைம் பீரியட். ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் டேக்கன் வந்து டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ G into ms டிவைட் பை இங்க r இருக்கு. இங்க ஸ்பீட் பிளேஸ்ல என்ன போடுறேன்னா 2 pi r by t அப்படின்னு எடுத்துட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த r இங்க r ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ r இங்க வந்துச்சுன்னா r கியூப்னு வந்துருமா? r கியூப்னு இங்க வந்துருது. இங்க t ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருது. t வந்து t ஸ்கொயர் வந்துருது. மற்றபடி இது 4 pi ஸ்கொயர் இந்த g மாஸ் ஆஃப் தி சன் இங்க வந்துருது. சரிங்களா? இப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க 4 pi ஸ்கொயர் டிவைட் பை g into ms. 4 கான்ஸ்டன்ட், pi ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், g யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது ஒரு கான்ஸ்டன்ட், ms என்றது மாஸ் ஆஃப் தி சன் இது கான்ஸ்டன்ட், சென்ட்ரல் மாஸ். சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் ஆர்பிட்ல இருக்குமா சென்ட்ரல் மாஸ். இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னால ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி. இங்க வந்து ஆக்சுவலா சும்மா நம்ம சர்க்குலர் பாத் தான் எடுத்திருக்குமே தவிர ஆக்சுவலா எலிப்டிக்கல் பாத்துல தானே பிளானட் சுத்திட்டு இருக்கும். அப்படி எலிப்டிக்கல் பாத்துல தானே இருக்கும். இங்க சன் எடுத்துட்டு இது எலிப்டிக்கல் பாத். எலிப்டிக்கல் பாத்துக்கு என்ன பண்ணனா மேஜர் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், மைனர் ஆக்சிஸ்னு இருக்கும். இங்க இந்த ஆர்ன்றது எந்த ஆர் சொல்றாங்கன்னா ஆஃப் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ். ஏபி என்றது நம்ம மேஜர் ஆக்சிஸ் எடுத்துட்டோம்னா இங்க இது ஓன்னு எடுத்துங்க. ஓபி என்றது ஆஃப் ஆஃப் தி என்னன்னா மேஜர் ஆக்சிஸ் வரும். அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட், அதாவது பிளானட் வந்து சன்னை சுத்துறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் இல்லையா? அந்த கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றது டைம் டேக்கன் தான் டைம் பீரியட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பிளானட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தும் போது அதுக்கு மேஜர் ஆக்சிஸ் உடைய ஆஃப் வேல்யூ வந்து லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் வேல்யூ தான் ஆர்னு எடுத்துக்கிறோம். அதுதான் செமி மேஜர் ஆக்சிஸ்னு போடுறோம். சரிங்களா? அப்போ பிளானட் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தும் போது செமி மேஜர் ஆக்சிஸ்க்கும் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரிலேஷனுக்கு ரிலேஷன் தான் இந்த ரிலேஷன். அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லா. So Kepler's third law is defined as square of the time taken to complete one rotation is directly proportional to cube of the semi major axis அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது அதனால தான் இதுக்கு வந்து இங்க டைம் பீரியடை வச்சு சொல்றதுனால கெப்லர்ஸ் தேர்ட் லாக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன சொல்றேன்னா லா ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்றோம். லா ஆஃப் பீரியட்னு சொல்றோம். சரி, இங்க பாருங்க இப்போ வந்து சன் இங்க இருக்கு, பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துது. சரிங்களா? இப்போ இது இந்த ஒரே ஆர்பிட்ல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, P1 P2 P3 P4 அப்படின்னு எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸுக்கு ரிலேஷன் பண்றது நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துட்டு MVR is equal to constant அப்படின்னு எடுத்து VR equal to constant இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே வந்து சன் இங்க வச்சுட்டு ஆர்பிட் டிஃப்ரெண்ட் ஆர்பிட் இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஆர்பிட் டிஃப்ரெண்டா எடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கு ரேடியஸ் வந்து இதுக்கு ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் இது R1 சும்மா செமி மேஜர் ஆக்சிஸ். சாரி, இப்படி நான் வரைஞ்சிடக்கூடாது, செமி மேஜர் ஆக்சிஸ் தானே வரைஞ்சிருக்கணும். அப்போ செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து R1 எடுக்கிறேன், செகண்ட் இதுக்கு வந்து R2ன்னு இப்படி எடுக்கிறேன், செகண்டுக்கு வந்து R2, ஃபர்ஸ்ட்டுக்கு R1 எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல சுத்தும் போது T1 டைம் பீரியட், செகண்ட் ஆர்பிட்ல சுத்தும் போது T2 டைம் பீரியட்னா அப்ப T ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R கியூப் இப்படி எடுக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸுக்கு போகும்போது நம்ம கெப்லர்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணோம். சேம் ஆர்பிட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எடுத்து VR equal to constant அப்படின்னு எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லா ஆகுது. கெப்லர்ஸ் செகண்ட் லா தேர்ட் லா எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணணும்ன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா முடிஞ்சது. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்ல வந்து கொஞ்சம் சம்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராவிடேஷன் லெசன் பார்க்கலாம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்ல ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க. இது மாஸ் M1 அண்ட் மாஸ் M2 கொடுத்துருக்காங்க. மாஸ் M1 மாஸ் M2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாஸ் M1 மாஸ் M2 கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, இது கெப்லர்ஸ் லாஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்க்கறது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வந்து அதுல ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ 2 masses M1 and M2 are there. சரிங்களா? These masses are separated by some distance D அப்படின்னு எடுத்துக்கலாம். These masses are separated by distance D ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? D ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா தேர்ட் மாஸ் வந்து பிளேஸ் பண்ண போறேன். தேர்ட் மாஸ் வந்து
பிளேஸ் பண்ணணும். தேர்ட் மாசம் இந்த M1 M2 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ தேர்ட் மாசம் வந்து ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணல, சும்மா பிளேஸ் பண்ணணும். அப்போ தேர்ட் மாசம் ஒரு இடத்துல பிளேஸ் பண்றேன். அந்த இடத்துல பிளேஸ் பண்ணாக்கா வந்து இந்த M1 M2னால நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வரணும். புரியுதுங்களா? 2 masses M1 and M2 are separated by distance d and M1 and M2 are fixed அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ தேர்ட் மாசம் கொண்டு வந்து நான் சர்டன் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணும்போது M1 and M2 எக்ஸர்ட் பண்ணணும் இல்லையா தேர்ட் மாஸ் மேல ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தேர்ட் மாஸ் வந்து 0வா இருக்கணும். அப்போ டோட்டல் மாஸ் வந்து தேர்ட் மாஸ் 0வா இருக்கணும்னா அப்போ வந்து அந்த தேர்ட் மாஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும், அடுத்து அந்த மாஸ் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், அப்படி பண்ணா வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் தேர்ட் மாஸ் 0 வரும். இப்போ இதுக்கு வந்து நான் கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறேன். அந்த 3 பாயிண்ட்ஸ் இது 0.1 லெஃப்ட் சைடு M1 இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 0.2ன்னு ஒரு பாயிண்ட் தரேன், அடுத்து 0.3ன்னு தரேன். இப்போ தேர்ட் மாஸ் இந்த 0.1 0.2 0.3 எந்த பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணா நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் தி தேர்ட் மாஸ் டியூ டு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை M1 and M2 will be 0 அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். யார் யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க. சரி, இப்போ வந்து கொஞ்சம் பேர் 0.2 சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 0.1ல மாஸ் தேர்ட் மாஸ் பிளேஸ் பண்ணா M1 M2 சேம் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிரும், நெட் ஃபோர்ஸ் 0 வராது. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணாலும் M1 M3 வந்து என்ன M2 வந்து சேம் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிரும், அட்ராக்ட் ஃபோர்ஸ், அதனால நெட் ஃபோர்ஸ் 0 வராது. அதனால மாஸை வந்து நமக்கு இங்க பிளேஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணாதான் 0 ஃபோர்ஸ் வரும். எப்படி 0 ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சுவலா நெட் ஃபோர்ஸ் 0 வரணும்னா 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாதான் நெட் ஃபோர்ஸ் 0 வரும். இங்க பாருங்க M1 வந்து M மேல வந்து இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, M2 வந்து M மேல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் F2 இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். பாருங்க F1 F2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பிட்வீன் தேர்ட் மாஸ் வந்து பிட்வீன் M1 and M2 பிளேஸ் பண்ணாதான் நெட் ஃபோர்ஸ் 0 வரும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். அதனாலதான் வந்து நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வரணும்னா தேர்ட் மாஸ் வந்து பிட்வீன் M1 and M2 தான் வைக்கணும். லெஃப்ட் சைடு M1 வச்சாலும் நெட் ஃபோர்ஸ் 0 வராது, ரைட் சைடு M2 வச்சாலும் நெட் ஃபோர்ஸ் 0 வராது. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அது சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கவனிங்க. இப்போ வந்து M1ல இருந்து M3 வந்து X டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தேர்ட் மாஸ் வந்து செகண்ட் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா D - X டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம X கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இப்போ வந்து F1 must be equal to F2 அப்படின்னா தான் நெட் ஃபோர்ஸ் 0 வரும். கரெக்டுங்களா? அப்போ F1க்கு என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் மாஸ் அண்ட் தேர்ட் மாஸ் Gm1 M divided by X square is equal to F2 என்ன வருது சொல்லுங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் மாஸ் அண்ட் தேர்ட் மாஸ். ஸோ Gm2 M divided by D minus X whole square. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ட் மாஸ் கேன்சல் பண்ணிடலாமா MM அப்படின்னா இந்த தேர்ட் மாஸ் எவ்வளவு நாளா இருக்கலாம், என்ன கேன்சல் ஆயிருது, அதனால நெட் ஃபோர்ஸ் 0 வரும். ஸோ தேர்ட் மாஸ் வந்து அதனுடைய மேக்னிடியூட் இண்டிபெண்டன்ட். இப்போ எந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணா ஈக்லிபிரியம்ல வருதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு இந்த ஜி கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த D minus X whole square, X இங்க கொண்டு வந்துட்டா ஹோல் ஸ்கொயர் வந்துருது. இந்த பக்கம் வரும்போது M2 by M1 வருது. கரெக்டுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ D minus X divided by X is equal to root of M2 by M1 வருது. இப்போ வந்து D by X minus 1 is equal to root of M2 by M1 வருது. கரெக்டுங்களா? இப்போ D by X is equal to root of M2 by M1 plus 1. அப்போ X is equal என்ன வருது பாத்தீங்கன்னா D by root of M2 by M1 plus 1. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் அதாவது D by root of M2 by M1 plus 1 டிஸ்டன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் தேர்ட் மாஸ் பிளேஸ் பண்ணனும்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மாஸ் பிளேஸ் பண்ணா தேர்ட் மாஸ் ஈக்லிபிரியம்ல இருக்கும். புரியுதுங்களா? அது இப்போ M2 equal to M1 போட்டீங்கன்னா 1 plus 1 2 வந்துரும், மிட் பாயிண்ட் கரெக்டா நமக்கு வந்துருது. சரிங்களா? மிட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து தேர்ட் மாஸ் வந்து எங்க பிளேஸ் பண்ணணும்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து D by root of M2 plus M2 divided by M1 plus 1 டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணணும்.